ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்டா பார்க்க போறோம். இப்போ நம்ம லூசி என்னடா காசுக்கு பண்றதுங்கிற மாதிரி ஃபோனை பார்த்துக்கிட்டே வந்தா கரெக்டா லிண்டி வருவானா. அவனை பார்த்து ஓடலான்னு ட்ரை பண்ணாலும் வந்து பிளாக் பண்ணிட்டான். என்கிட்டயே வரக்கூடாதுன்னு ஆல்ரெடி நான் உன்னை வார்ன் பண்ணிருக்கேன் இல்லையான்னு திட்டேன். கேர்ள்ஸ்க்கெல்லாம் இன்டர்நெட் ஷாப்னா பிடிக்கும்ல, எனக்கு கிடையாது, என்கிட்ட இருந்து தள்ளியே இருன்னு சொல்றா. நான் உனக்கு சாப்பாடு வாங்கி தரலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். உனக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட் எதுவா இருந்தாலும் நீயே சூஸ் பண்ணு, கோவப்படாதமா, நல்லா சொல்ல. அப்புறம் இதுக்கு நீ வருத்தப்படக்கூடாது பின்னாடிங்கும் போது கண்டிப்பா உனக்காக எது பண்ணாலும் நான் வருத்தப்படவே மாட்டேங்கிறான். அப்ப நீ என்ன எந்த ரெஸ்டாரண்ட் தான் கூட்டு போகணும், ஒரு ஆளுக்கே 1300 வரும், ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு ஃபீல் பண்ணனா விட்டு பரவாயில்லன்னு சொல்ல. அதெல்லாம் இல்ல, நம்ம கண்டிப்பா அங்க போறோம், ஷார்ப்பா 6 மணிக்கு வந்துடுன்னு சொல்லிட்டு இப்ப நேரா ஃப்ரெண்டு கிட்ட வந்தவன் நான் எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு நீ தாண்டா எனக்கு ஐடியா கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவனோட ட்ரெஸ் தான் போட்டு காட்டுறான். ஆனா அவன் எதை போட்டாலுமே நல்லா இல்லன்னு சொல்லிட்டு அவன் ப்ரொபோஸ் பண்றதுக்காகவே பார்த்து ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி வச்சிருக்கான். அதை நம்ம லிண்டிக்கு தரான். இப்ப அந்த ட்ரெஸ்ல நம்ம லிண்டி பக்காவா இருக்க, பொண்ணா இருந்தா நானே உன்னை கல்யாணம் பண்ணிருப்படான்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகா இருக்கானாமா. வெற்றியோட திரும்பி வரண்டா நண்பான்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டான். இப்ப நம்ம லூசி வந்ததும் அவளை பார்த்து உட்கார வச்சுட்டு ஆசாசியா பையன் உட்காந்துட்டு இருந்தா. அவ இவனை சுத்தமா கண்டுக்கவே இல்ல. வந்ததும் அவ பாட்டுக்கு வந்துட்டு கேட்காமையே நிறைய ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இதுல அவன்கிட்ட வேற நான் அதிகமா ஆர்டர் பண்ணிட்டேன்னு உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கேட்க, சச்சா உனக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு சந்தோஷம் தான் சொல்லிட்டு உனக்கு ஒரு குட்டி கிஃப்ட் ரெடி பண்ணிருக்கேன்னு பொக்கேவை கொடுக்க, நீயா இதை வாங்கினேன்னு சொல்லிட்டு அதை கையில வாங்கி பார்க்க இவன் ஆமான்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. இவனும் நான் வாங்கல, என் ஃப்ரெண்டு அவன் கேர்ள் ஃப்ரெண்ட்காக வாங்கினா, சண்டை போட்டதால இது வேஸ்டா போயிடக்கூடாதுன்னு கொண்டு வந்தேன்னு சொல்ல அதை நீயே தூக்கி போட வேண்டியதானு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துட்டா. இப்ப அப்படியே அவ ஆர்டர் பண்ண டிஷ் எல்லாம் வந்துட்டு அவ பாத்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கா. ஏன் உனக்கு பிடிக்கலையா, என்ன சாப்பிடாம இருக்கன்னு கேட்கும்போது எனக்கு பிரெஞ்சு ஃபுட்டே பிடிக்காதுங்கிறா. அப்புறம் எதுக்காக இவ்வளவு ஆர்டர் பண்ணேன்னு கேட்க, டேபிள் ஃபுல்லா இருந்தா தான் நல்லா இருக்கும், அதுக்காக தான் ஆர்டர் பண்ணேன்னு சொல்றா. இது கேட்டது இவனுக்கு அப்படியே பயங்கரமா டென்ஷன் ஆகுது. என்ன கோவம் வருதாங்கிற மாதிரி கேட்டவன் அப்ப இனிமேல் என்ன தொந்தரவு பண்ணாம இருந்தாலே போதும்னு சொல்ல, சேச்சா அப்படியெல்லாம் இல்ல, நீ சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம், எல்லாத்தையும் நானே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு பிடிக்குதோ இல்லையோ எல்லா சாப்பாட்டையும் எடுத்து மொதக்குறான். அப்புறம் இது எல்லாத்தையும் வந்தானே பே பண்ணணும். கார்டுல இருக்க மொத்த காசையும் கொடுத்துட்டு கடைசியில 1 ரூபா தான் மிச்சம் இருக்கு. நேரா லூசி கிட்ட வந்து நான் உன்னை வீட்டுல விடுறேன்னு சொல்ல, எப்படி எனக்கு சைக்கிள்லாம் ஓட்ட தெரியாதுங்கிறா. பரவாயில்ல நம்ம கேப்ல போய்ப்போன்னு சொல்ல, இங்க பாரு லிண்டி, இன்னைக்கு நான் இங்க வந்ததுக்கு காரணமே நம்ம 2 பேருக்கும் சுத்தமா செட் ஆகாதுங்கிறது சொல்றதுக்காக தான். ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்கும்போது நான் சுத்தமா எதை பத்தியும் கேர் பண்ண மாட்டேன், ஏகப்பட்ட காசு தேவையில்லாம செலவு பண்ணுவேன்னு சொல்ல, பரவாயில்ல எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன்னு அவன் சொல்றான். முக்கியமான பிரச்சனையே எனக்கு உன்ன சுத்தமா பிடிக்கல, இனிமேலும் ப்ளீஸ் என்ன தொந்தரவு பண்ணாத. அண்ட் ஆல்சோ இந்த பூக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லி அதை வாங்கி குப்பை தொட்டியில வச்சுட்டு போயிட்டான். பாவம் லிண்டி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டான். இருந்தாலும் அடுத்த நாள் அவள் லைவ் பண்ணிக்கிட்டு இருந்தா. அவளுக்கு கேஷுவலா ட்ரிங்க் வாங்கி கொடுத்துட்டு இருக்கான். தயவு செஞ்சு இதெல்லாம் நிறுத்துறியான்னு அவ கேட்க, நான் கிவ் அப் பண்ணவே மாட்டேன், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி அதை ஓவர் கம் பண்ணி வருவேன்னு சொல்றான். உன்னோட தைரியத்தை கண்டிப்பா பாராட்டி தான் ஆகணும், இதுக்கப்புறம் வருத்தப்பட்டா அதுக்கு நான் காரணம் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு ஷாப்பிங்க்கு கூட்டிட்டு வர அவனை. அதுல ஒரு பர்ஸ் எடுத்து வச்சு கட்டி என்ன நல்லா இருக்கான்னு கேட்டா ரொம்ப கியூட்டா இருக்குன்னு சொல்றான். அப்போ எனக்கு இது பிடிக்கலன்னு வச்சுட்டு அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றதெல்லாம் எடுக்காம எது நல்லா இல்ல எனக்கு பிடிக்கலன்னு சொல்றானோ அதை தான் எடுக்கிறா. அப்படியே இங்க நம்ம ஹீரோயினை காட்ட அவள் இந்தியா பார்க்க வந்திருக்கா. சீக்கிரமாவே மெடிசன் எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிச்சிடுவாங்க. உனக்கு எப்படி ஏஐ மேல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவன் படிச்சுட்டு இருக்க புக்கை பார்த்து கேட்க, ஹீரோ தான் கொடுத்துட்டு போனானாமா. அண்ட் அவன் முன்ன மாதிரி இல்ல, உனக்காக ரொம்பவே மாறிட்டான். முன்னாடி இருந்த மூயனா இருந்தா எனக்கு இதெல்லாம் கொடுத்துருப்பானான்னு கேட்கும்போது, நீ என்னோட ஃப்ரெண்ட் தானே, எதுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு கேட்கிறா. எனக்குன்னு இருக்க ஒரே ஃப்ரெண்ட் நீ மட்டும்தான், அதனாலதான் நீ அந்த ட்ராமாவை விட்டு ஓவர் கம் பண்ணி வரணுங்கிறதுக்காக என்னால முடிஞ்ச ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். நான் போறதுக்கு முன்னாடி நீ உனக்கான ஒரு புது லைஃப ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, நீ லூசு மாதிரி பேசுறத, உனக்கு நான் இருக்கல, உன்னை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். இங்க பாரு ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிடுச்சு, தாமஸ் இதை பார்த்து ஓகே சொன்னா மட்டும் போதும்னு சொல்லி இவ கொஞ்சம் சீரியஸா பேச ஆரம்பிச்சிட்டேன். டென்ஷன் ஆகாத, நான் சும்மா ஜோக் தான் பண்ணேன், எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்றான். தென் கட் பண்ணி காலேஜ்ல காட்ட, லூசி என்னது இது, ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வாங்க முடியாத அளவுக்கு நம்ம நிலைமை எவ்வளவு மோசம் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் எக்ஸ்பென்சிவா யூஸ் பண்ணா எப்பரே வாங்க முடியுங்கிறா. அப்போ இந்த பேக்கை வித்தா எவ்வளவு கிடைக்கும்னு சொல்லிட்டு லிண்டி வாங்கி கொடுத்தது காட்ட, அவன் உனக்கு கிஃப்டா கொடுத்ததெல்லாம் நீ விற்க கூடாதுடிங்கிறா. பரவாயில்ல நான் விற்க தான் போறேன்னு சொல்லிட்டு அதை போட்டோ எடுத்து ஆன்லைன்ல செல் பண்ண பாக்குறா. அப்ப கூட நம்ம ஹீரோயினி விக்கிட்ட, லிண்டி உன்கிட்ட ரொம்ப நல்லபடியா நடந்துக்கிறான், அவனை நீ இப்படி எல்லாம் ட்ரீட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா, நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரியாதுன்னு சொல்லிட்டு யாராவது வாங்குவாங்களான்னு பாத்துட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல நம்ம ஹீரோவை காட்ட, லிண்டி அவனோட ஃப்ரெண்டு கிட்ட என்னோட ஸ்னீக்கர்ஸ் எல்லாம் கொஞ்சம் விற்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான்.
அதெல்லாம் லிமிடெட் எடிஷன்டா, அது எதுக்காக விற்கணும்னு ட்ரை பண்றேன்னு கேட்கும்போது, லூசிக்கு கிஃப்ட் வாங்குறேங்கிற பேர்ல என் அம்மாவோட கிரெடிட் கார்டு மொத்தத்தையும் சுரண்டிட்டேன். அவங்க மட்டும் கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் நான் காலின்னு சொல்லி ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறான். பத்தாதுக்கு ஏதாவது பார்ட் டைம் ஜாப் கிடைச்சா கூட சொல்லிட்டாங்கிற நிலைமை ஆயிடுச்சு லிண்டிக்கு. அதே நேரம் நம்ம லூசியை காட்ட ரொம்ப கம்மி விலைக்கு தான் அதை கேட்குறாங்க அந்த பர்ஸை. அப்போ பக்கத்துல ஹீரோ வந்து உட்கார, இங்க நீ என்ன பண்றேன்னு ஹீரோயின் கேட்குறான். நான் சும்மா தான் வந்தேன்னு அவன் சொல்லும் போது, சரி சரி நீங்க பேசுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லூசி எழுந்து போகும்போது, இங்க பாரு லூசி, உனக்கு இந்த பர்ஸ் வாங்கினதுக்காக லிண்டி அவனோட ஸ்னீக்கர்ஸ் எல்லாம் விற்க போறான்னு சொல்ல, இதே எதுக்காக ஏன் கிட்ட சொல்றேன்னு கேட்குறா. நான் சும்மா தான் சொன்னங்கும் போது, அப்பத்திக்கு அவங்க கிட்ட எதுவும் பேசலனாலும் இப்ப இவன் நேரா அந்த கடைக்கு வந்து அவ வாங்கி கொடுத்த பர்ஸை ரிட்டர்ன் பண்ணி காசு வாங்கிக்கிட்டு நேரா அவனோட ரூமுக்கு சுத்தி முத்தி பார்க்க அவன் இல்ல ஃப்ரெண்டு மட்டும் தான் இருக்கான். எங்க அவன் போனான்னு கேட்கும்போது, அவன் சில்ட்ரன்ஸ் பிளேஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கானாமா. சோ நேரா அந்த இடத்துக்கு வரும்போது அங்க குட்டி பசங்களோட தான் அவன் இருக்கான். அதுல ஒரு பையன் அழுதுட்டு இருக்கத பார்த்துட்டு, ஒரு பையனா இருந்துட்டு நீ இப்படி எல்லாம் அழுக கூடாது, என்னோட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ண எல்லாம் சரியாயிடும் சொல்லி அந்த பையனை இவன் கன்வின்ஸ் பண்றதை பார்த்ததும், இவ சின்ன வயசா இருக்கும்போது அழுதாலே அவங்க அப்பா பயங்கரமா திட்டுவாரு. அதுவும் அழுகிறதுங்கிறது இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப யூஸ்லெஸ்ஸான ஒரு விஷயம், நீயும் அம்மா மாதிரியே இருக்கியன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப திட்டுவார்ல. அதான் இவளுக்கு இப்ப ஞாபகம் வருது. ஆனா இங்க லிண்டி அந்த பையனை அழகா கைய பிடிச்சு கோல் போட வைக்க அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். இதை பார்த்து நம்ம லூசிக்குமே சந்தோஷமா இருக்கு. அப்பதான் நம்ம லிண்டி இவ வந்திருக்கத பாக்குறான். நீ எங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு வந்து கேட்க, ஃபியூச்சர்ல நீ ஒரு நல்ல அப்பாவா இருப்பேன்னு சொல்றா. எதுக்கு இப்ப இப்படி சொல்றான்னு தெரியல, இருந்தாலும் கண்டிப்பா நான் நல்ல அப்பாவா தான் இருப்பேன் அவன் சொல்ல, இந்தா நீ எனக்கு பர்ஸ் வாங்கி கொடுத்த காசு இதுல இருக்கு, அப்புறம் மீல் சாப்பிட்டதுக்கான பில்ல ஸ்பிளிட் பண்ணிப்போன்னு சொல்ல, பர்ஸை நான் கிஃப்ட் பண்ணது, மீல நான் உனக்கு வாங்கி கொடுத்தது, சோ உன்னோட காசு எனக்கு தேவையில்லைன்னு சொல்ல, ஒழுங்கா புரிடா ஓவரா பேசாதடான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டா. நான் இப்போ ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறதால என்னால நிறைய விஷயம் பண்ண முடியாம இருக்கலாம், உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்க என்னோட பெஸ்ட்டை ட்ரை பண்ணுவேன், நான் நிஜமாவே உன்னோட விஷயத்துல சீரியஸா தான் இருக்கேன்னு சொல்ல, போடா போடா கிளாஸுக்கு போடான்னு சொல்லிட்டு போறா. இங்க பாரு லூசி, நான் உண்மையதான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்ல அவ சிரிச்சுக்கிட்டே போறா. அப்படியே ஆபீஸ்ல நம்ம ஹீரோயினை காட்ட, தாமஸோட ஃபிளைட் சீக்கிரமா வந்துடும், அதுக்குள்ள நம்ம கார்ல ஏர்போர்ட்டுக்கு போய் சேர்ந்துடலான்னு டைரக்டர் பொண்ணு கூப்பிட, எனக்கும் காருக்கும் ஒத்துக்காது, அதுல என்னால வர முடியாதுன்னு ஹீரோயின் சொன்னா, விடவா போறா, நீ தான் இந்த ப்ராஜெக்ட்ல இருக்க, இப்ப என்ன ஓட பாக்குறேங்கிற மாதிரி நம்ம ஹீரோனை கூப்பிட்டு வந்துட்டா. நம்ம ஹீரோயினுக்கு தான் கார்ல போனாலே ரொம்ப பயம் வந்துடும்ல, சின்ன வயசுல நடந்த ஆக்சிடென்ட்லாம் அப்படியே ஒரு ஃபிளாஷா வந்து போக ரொம்ப பயந்து அப்படியே மயங்கிட்டா. கரெக்டா ஹீரோவோட வாட்ச்ல அலாரமும் அடிக்க கட் பண்ணா அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, பக்கத்திலே ஹீரோவும் இருக்கான். இப்போ நீ பரவாயில்லையான்னு அவளை கேட்கும் போது, நீ எப்படி இங்க வந்தேன்னு அவ கேக்குறா. எல்லாம் இந்த வாட்சால தான் சொல்லிட்டு அதை காட்டும் போது, நான் உன்னோட கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு அவ கேக்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ அவளோட கையை பிடிச்சு, என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்றான். அந்த இடத்துக்கு கரெக்டா அப்பாவும் அம்மாவும் வந்துட்டு இருக்காங்க. அப்பா வேணான்னு தான் சொல்றாரு. நம்மளை பார்த்தாலே அவன் முகம்லாம் மாறிடும், வா நம்ம வீட்டுக்கு போலான்னு எவ்வளோ கூப்பிட்டாலும் நான் ஒரு டைம் ஆவது பொண்ணை பார்த்துட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு அந்த டோர் கிட்ட நின்னுதான் கண்ணாடி வழியா பாக்குறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு பிள்ளைய பாக்குறதால அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆனா நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மா அப்பாவை பார்த்ததும் அப்படியே மூஞ்சி திருப்பிக்க, அவ்வளவுதான் எங்க அம்மாவால தாங்க முடியல, அதுக்கு தான் சொன்னவா போலாங்கிற மாதிரி அப்பா கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோ லேப்ல உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் இவனை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதால நெட்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஸோ இதை அவன் கூட படிக்கிற பையன் வந்து பார்த்துட்டு, என்ன பொண்ணை கரெக்ட் பண்ணுமா, அதுக்கு என்கிட்ட வழி இருக்குடா, இங்க பாரு அப்படிங்கிற மாதிரி ஹேண்ட்ஸம்னு உன் பின்னாடி நிறைய பொண்ணுங்க சுத்தும் போல, சரி நான் உன்னோட கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு உனக்கு என்ன பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் கிட்ட டீலை போட்டு கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கான். அவன் சில பல ஐடியாஸ்லாம் கொடுத்துருப்பான் போல. இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட உட்காந்துட்டு இருக்க, அவன் சொல்லி கொடுத்த ஃபர்ஸ்ட் ஐடியாவை யூஸ் பண்றான். அவளை பாராட்டி பேசும்போது, உன்னோட மனசுல நீ அவளை எங்கேயோ வச்சிருக்கன்னு அவள் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவான்னு சொல்லியிருக்கான். ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துட்டு, நீ கிரேட்டு, நீ தான் என்னோட ஹார்ட்ல பெஸ்ட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, டேய் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கதை பார்த்து கலாச்சிட்டு இருக்கியா, ஓடி போயிடுங்கிற மாதிரி டென்ஷன் ஆகுறா. அடுத்து ரெண்டாவது அவன் சொல்லி கொடுத்த ஐடியா, பொண்ணுங்களுக்கு பாசியா நடந்துக்கிற பையனை பிடிக்குமாமா, அவ ஆசைப்படுற விஷயத்த உடனுக்குடன் செஞ்சு கொடுக்கணுமாமா. சோ நம்ம ஹீரோயின் விண்டோவை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தா, அவளை டக்குன்னு தூக்கிட்டு வந்து வெளியே இறக்கி விட்டுட்டு இருக்கான். எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த, பாரு எத்தனை கொசு கடிக்குதுன்னு சொல்லி அவ திட்டினா, நீ விண்டோவை பார்த்துக்கிட்டே இருந்த, ஸோ உனக்கு வெளியே வரணும்னு விருப்பம் இருந்தோன்னு நினச்சிதான் கூட்டு வந்தேன்னு சொல்ல, நான் ஒன்றும் வெளியே வரணும்னு பார்த்துட்டு இல்லை, மேகம் ஃபிஷ் மாதிரி இருக்கேன்னு பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்ல, ஓகே. அடுத்து அவன் மூணாவதா சொல்லி கொடுத்த ஐடியா, பொண்ணுங்களுக்கு நிறைய கிஃப்ட் வாங்கி கொடுத்தா ரொம்ப பிடிக்குமாமா, அதுலயும் சீப்பான பெஸ்ட்லாம் உனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு வேற சொல்லியிருப்பான். ஸோ உடனே அவளுக்கு பிடிச்சது பிடிக்காதுங்கிற மாதிரி நிறைய வாங்கி கொடுத்துருக்கேன், எனக்கு கிஃப்ட் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டியாடான்னு கேட்கிறா. சரி உனக்கு எது கிஃப்ட் பண்ணா ரொம்ப பிடிக்கும்னு கேட்டா, பூ கிஃப்ட் பண்ணாதான் பிடிக்கும்னு சொல்லுவாளாம்.
அட போடா, அவன் சொல்லி கொடுத்த ஒரு பிளான் கூட ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சேன்னு நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்கேன். நம்ம ஹீரோனை பக்கத்துக்காக சியோ வரா. நீ இங்க என்ன பண்றேன்னு ஹீரோ போய் கேட்க, அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அவளை பார்க்க வந்தா என்னடா தப்புன்னு கேட்கிறான். அவளை யாரும் பார்க்க வரக்கூடாது, நீ கிளம்புங்கிற மாதிரி துரத்தி விட பார்க்க, எப்ப பார்த்தாலும் எப்படியே பண்ணுன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சு திட்டி வெளியே போன்னு துரத்தி விட்டுட்டா. சியோ கிட்டயும் நீ தப்பா நினைச்சுக்காத, அவன் இப்படித்தானே பண்ணுவாங்கும் போது கண்டிப்பா நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன், நான் அவன் கிட்ட இருந்து உன்னை பறிச்சிடுவேன் பயப்படுறான், அதான் இப்படி எல்லாம் பண்றாங்க போது ஜோக் பண்ணாதடாங்கிற மாதிரி இவ சொல்லும் போது நான் ஜோக்லாம் பண்ணல, அவனோட கிளாஸ்மேட் பேசிக்கிட்டதை கேட்டேன், உன்னை பாத்துக்கணுங்கிறதுக்காக அவனோட கிராஜுவேஷன் பேப்பரை கூட ஃபினிஷ் பண்ணாம வந்திருக்கான். ஒருவேளை ரொம்ப லேட் பண்ணலனாலும் அது அவனோட கிராஜுவேஷன் ரிசல்ட்டையே அஃபெக்ட் பண்ணும் தெரியுமான்னு சொல்ல, நிஜமாதான் சொல்றியான்னு ஹீரோயின் கேட்கிறா. உண்மைதான், உன்னை விட அவனுக்கு வேற எதுவுமே முக்கியம் கிடையாதுன்னு சொல்றான். சோ இதை கேட்டு சந்தோஷப்பட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட வரா. வெளியே போன்னு சொல்லிட்டதால அவன் கோவத்துல நின்றுட்டு இருக்க. சியோ வாங்கிட்டு வந்த ஆரஞ்சு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுத்தா அவன் வாங்கவே மாட்டேங்கிறான். சோ அவனை பிடிச்சு நிக்க வச்சு ஒழுங்கா சாப்பிடணுங்கிற மாதிரி வாயில போட்டு விட்டுறேன், இதொன்னா அவ்வளோ ஸ்வீட்டா இல்லைங்கிறான். அப்ப சரி நான் சாப்பிடுறங்கும் போது உன்னால சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு அவளை சாப்பிடக்கூடாதுங்கிறான். அப்போ அது டேஸ்டா தான் இருக்கும் போலன்னு இவ சொல்லிட்டு இருக்கேன். இன்னொன்னு ஊட்டி விட்டாதான் தெரியும்னு சொல்லிட்டு அவ கொஞ்சம் விளையாடினதும் அவ கைய பிடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினும் எனக்கும் சியோக்கும் இடையில நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்ல வரும்போது கரெக்டா ஓயாங்கோட அண்ணா யூ கால் பண்றாரு. உனக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் மெடிசன் எக்ஸ்பெரிமெண்ட் சீக்கிரமாவே ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்ல புள்ள இன்னும் குஷி ஆகிட்டா. நீ இப்போ எப்படி இருக்கன்னு அவர் கேட்கும்போது நான் நல்லா தான் இருக்கேன், சீக்கிரமாவே ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு அப்போ லிண்டி கண்டிப்பா சரியாயிடுவான்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா. நீ ஏதோ இப்போ சொல்ல வந்தேன்னு ஹீரோ கேட்க வரும்போது இந்த விஷயத்த நான் டாயன் கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு ஆரஞ்சு கூட அவன் கிட்டே கொடுத்துட்டு ஓடிட்டா. அதே நேரம் யூவை காட்ட அவர் நம்ம ஹீரோனோட போட்டோவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. ஓயாங் பிடிங்க பார்த்துட்டு அண்ணா அவளோட உன்னால சேர முடியாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன்ல, அது மட்டும் இல்லாம தாமஸ் ப்ராஜெக்ட்ல நீ இன்வெஸ்ட் பண்றது அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை தெரியுமா, என்னோட பிசினஸ் டிசிஷன் எல்லாம் உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு அவர் சொல்ல, அந்த பொண்ணுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் இதெல்லாம் பண்றேன், அவகிட்ட அப்படி என்னதான் இருக்கு, உனக்கு ஏத்தவளே அவ கிடையாதுன்னு சொல்லும் போது என்ன இருந்தா உனக்கு என்னங்கிற மாதிரி அவர் இருந்து போயிட்டாரு. இப்போ பொக்கே உங்க கைமா ஹீரோயினை பாக்குறதுக்காக தான் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. அப்ப கரெக்டா வெளியே வந்து ஹீரோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறான். அவளுக்கு இப்போ பரவாயில்லையான்னு கேட்கும்போது உங்களுக்கு இது தேவையில்லாத விஷயங்கிறான். நான் அவளை பார்த்துட்டு போக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ண வந்தா, இன்னும் எத்தனை டைம் தான் உங்க ஃபேமிலி அவளை ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சுட்டே இருப்பீங்க, இனிமேல் அவ பக்கத்திலே வரக்கூடாதுன்னு சொல்ல, இந்த டைம் என்னோட தப்பும் இதுல இருக்கு, மறுபடியும் இதை நடக்காம நான் பார்த்துப்பேன்னு சொல்ல, அவ தூங்கிட்டு இருக்கா, நீங்க கிளம்பலான்னு அவன் சொல்றான். அதனால அவரும் இது தாமஸ் ப்ராஜெக்டோட டெஸ்ட் ரிப்போர்ட், இதை பார்த்தானா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா, ப்ளீஸ் அவகிட்ட கொடுத்துரு, இந்த பொக்கேவையும் கொடுத்துருங்கும் போது அவளுக்கு பூனா அலர்ஜின்னு சொல்றான். ஸோ அவர் அந்த பூவை கொண்டுகிட்டே போயிட அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்காக எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு அந்த ஃபைல் கிடைக்கவும் யோ இங்க வந்தாரா, அப்படியே என்ன பார்க்காமே போயிட்டாருன்னு கேட்க, அவரு ரொம்ப லேட்டா வந்தாரு, அந்த டைம்லலாம் 2 பேரும் மீட் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்ல, ஆமா ரொம்ப லேட் ஆயிடுச்சுல, அப்படியே நீ என்ன விட்டுட்டு போகாம இருந்தேன்னு கேட்கும்போது அப்படி நான் போயிட்டேன்னா உனக்கு பேக் பண்றதுக்கெல்லாம் யாரு ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்க கரெக்டா டாயோன் வரா. இவன் வேறையங்கிற மாதிரி ஹீரோக்கு மூஞ்சி ஒரு மாதிரி போகுது. டாக்டர் நான் நல்லாவே பெட்டர் ஆகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு, பெட்லயே இருந்தா ரொம்ப சிக் ஆயிடுவேன்ல, அதான் அப்படியே சுத்தி பார்க்கலான்னு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் வாங்கிட்டு வந்த பொக்கேவை கொடுக்குறான். ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு கடுப்பாவது, ரொம்ப வெயிட்டா இருக்கும், நானே இதை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்க அவ டாயனோட முன்னாடி போயிட்டா. ஸோ இவன் பின்னாடி வந்துட்டு இருக்க. அவங்க 2 பேரும் ஜாலியா டிஸ்கஸ் பண்ணிட்டு பேசிட்டு போயிட்டு இருக்கிறத பார்த்து அப்படியே டென்ஷன்ல அந்த பூவையெல்லாம் பிச்சு போட்டுட்டு வந்துட்டு இருக்கான். இங்க நம்ம டாயனும் ஹீரோயின் கிட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு சைக்காட்ரிஸ்ட் இருக்காரு, நீ அவரை பார்த்தனா நல்லா ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த டாக்டரோட டீடைல்ஸ்லாம் கொடுக்க அவன் பொசசிவ் தாங்காம நின்னுக்கிட்டு இருக்கான். இப்போ அவன்கிட்ட வந்து பார்த்தவன் என்ன பூவெல்லாம் கம்மியா இருக்கேன்னு சொல்லிட்டு கையில என்ன வச்சிருக்க காட்டுன்னு சொல்லி கேட்டா அவன் முன்னாடி ஓடிட்டு இருக்கான். திருட்டு பையில ஒழுங்கா என்னோட பூவை கூடன்னு அவன் பின்னாடியே ஓட இவங்க எப்பவும் திருந்த மாட்டாங்கிற மாதிரி இவங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே டாயோன்னு போயிட்டு இருக்கான். இப்ப நம்ம லூசியை காட்ட அவளோட ஃபேன்ஸ் எல்லாம் கம்மியாயிட்டு வராங்களாமா. அதை அவன்கிட்ட சொன்னா உனக்கே அதிகமான ஃபேன்ஸ் இல்ல, சோ அதுல கம்மியாறதுங்கிறது ரொம்ப நார்மல் தான் சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணி விட்டுறேன். இன்னொரு வார்த்தை பேசினேன் அப்புறம் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போனை பார்த்தா கூட இவன் விட மாட்டேங்கிறான், வாயை புடுங்கிட்டே இருக்கானா. ஒழுங்கா ஓடி போயிருன்னு அடிக்கவோங்க. அடடே முன்ன விட இப்ப ரொம்ப அழகாயிட்டியே, ஸ்கின் எல்லாம் பொலிவோட இருக்குன்னு கேட்கும்போது அதுவா காசு பிரச்சனையால சீப்பான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அது பிராண்டடான ஐட்டம்க்கெல்லாம் ஈக்குவலா இருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் இவளுக்கு ஒரு ஐடியா வருது. நான் என்னோட ஃபேன்ஸ்க்கும் இதையே ரெக்கமெண்ட் பண்ணா நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு ஏத்த இறக்கமா லிண்டியே பார்த்தவன் எனக்கு நீ தேவைப்படுறேன்னு சொல்லும் போது மாட்டேங்கிறான். ஒழுங்கா பக்கத்துல வாடான்னு காதுல ஒரு ஐடியாவை சொன்னா
அதுக்குள்ள வாய்ப்பே இல்லை, முடியவே முடியாதுன்னு சொன்னவன் கட் பண்ணா நம்ம லூசி ஹிஸ்டாரிக்கல் கெட்ட போட்டு லைவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுல இந்த எக் பவுடர் யூஸ் பண்ணீங்கன்னா செம்ம ஷைன் கிடைக்கும்னு சொல்லி நீங்களே பாருங்கன்னு வாடான்னு சொல்லிட்டு நம்ம லிண்டிக்கு பொண்ணு வேஷத்தை போட்டு உட்கார வச்சிருக்கா. அந்த பவுடர் யூஸ் பண்ணி மேற்கொண்டு அவனுக்கு மேக்கப்பை போட்டு காட்டிட்டு இருக்க. பார்த்தா லைவ் பிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஃபேன்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுலயே வரேன். அப்ப நம்ம பாப்புலர் ஆகிட்டோமான்னு சொல்லிட்டு ஒரே ஹாப்பி தான். சோ இப்படி ஃபேமஸ் ஆனதால தொடர்ந்து லைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலாம். என்ன நீ சாப்பிடாம கொள்ளாம தன லைவ் பண்ணிக்கிட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்காகிறது? அதுவும் ஃபேமஸ் ஆனதுல இருந்து 12 மணி நேரம் இதுலயே உட்காந்துட்டு இருக்க. காசு முக்கியம் தான், அதை விட ஹெல்த் தான் முக்கியம்னு சொல்லும் போது என் நிலைமையில இருந்தா தாண்டா உனக்கு வழி தெரியும் இவ பேசிக்கிட்டு இருக்க. அப்ப 2 பொண்ணுங்க போகவும் இவன் சைட் அடிக்க திரும்பினதும் அங்க என்ன பார்வை போகுதுன்னு புடிச்சு கேட்கிறா. சேச்சா நான் ஒன்னும் பாக்கலங்கிற மாதிரி சொல்ல, சரி உன்னாலதான் எனக்கு ஃபேன்ஸ் எல்லாம் அதிகமானாங்க, நானே உனக்கு சோறு வாங்கி தரேன்னு சொல்லும் போது அது எப்படி ஒரு பையன்தான் பொண்ணுக்கு வாங்கி தரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்கிட்ட நான் பணம் இருக்காடான்னு கேட்கும்போது என்கிட்ட மூளை இருக்குங்கிறான். அப்ப அந்த மூளை யூஸ் பண்ணி 50 ரூபாய்க்கு எனக்கு மேல் வாங்கி கொடுப்பாக்கலான்னு கேட்க, கண்டிப்பா பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிக்னிக் மாதிரி அவளை கூட்டிட்டு வந்திருக்கான். அதுவும் ரொம்ப செலவாகாது போல அவனே சின்ன பொருளை எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கான். சோ அதை யூஸ் பண்ணி அவளுக்கு குக் பண்ணி தரேன். பரவாயில்லையே சூப்பரா தாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. கூடவே 2 பேருக்கும் கொஞ்சம் பிக்கப் ஆக வேற ஆரம்பிச்சிருச்சு. இதுல குக் பண்ணும்போது அவனுக்கு சூடு பட்டுறேன். அச்சோ உனக்கு வலிக்குதா என்னன்னு சொல்லிட்டு அக்கறையா வந்து கேக்குறான். இல்ல நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்ல, எழுந்து போய் ஆப்போசிட்ல உட்காந்துட்டு நீ இந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல, கண்டிப்பா நீ ஒரு நல்ல அப்பாவா இருப்பேன்னு சொல்லும் போது நீ இதை அடிக்கடி சொல்லிட்டு இருக்கியே, அப்ப என்னோட குழந்தைக்கு அம்மாவா இருக்கணும்னு ஆசைப்படுறியான்னு கேட்கும்போது இங்க லூசிக்கு ஒரே வெக்கமா வருது. அப்படியே நம்ம ஹீரோனை காட்ட டாயோன்னு சொன்ன அந்த சைக்காட்ரிஸ்ட பார்க்க இப்ப வந்திருக்கா. அவளோட சைல்ட்ஹுட்ல மறந்து போன மெமரிஸை திரும்ப கொண்டு வரணுங்கிறதுக்காக. சோ அவளை ஃபர்ஸ்ட் டீப் ஸ்லீப்க்கு போக வச்சு பழைய மெமரிஸ் எல்லாம் ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணும்போது அவங்க அப்பா அம்மா உயிரோடு இருக்கும்போது கூட இவன் நிறைய நேரம் ஹீரோவோட ஸ்பெண்ட் பண்ணிருக்கா. ஆனா அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினா இவன் ரொம்ப நல்லாவே அக்கறை எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிருந்திருப்பான். எப்பவுமே அவளை ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போ அப்படியே மண்ணில் விளையாடிக்கிட்டு இதான் உன்னோட பர்த்டே கேக், எங்க உன்னோட விஷயம் மேக் பண்ணுன்னு கேட்கும்போது நான் எப்பவுமே உன் கூடவே இருக்கணும்னு சொல்லியிருந்திருப்பான். அது எப்படி ஒன்னாவே இருக்க முடியும்னு அவ கேட்க, நம்ம அம்மா அப்பா மாதிரி நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்போ, அப்ப கடைசி வரைக்கும் ஒன்னாவே இருப்போம் இல்லையான்னு சொல்ல இவளும் சரின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. சோ இப்படி ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணா கூட நம்ம ஹீரோவோட மெமரிஸ் மட்டும் தான் இவளுக்கு இப்ப வருது. சோ இதை நைட்டு டாயன் கிட்ட சொல்றா, நான் அவனை டெவில்னு சொல்லுவேன் இல்லையா, பட் எனக்கு என்ன ஆனாலும் சரி எப்பவுமே அவன் என் பக்கம் தான் இருந்திருக்கான், என்னை விட்டு போனதே கிடையாதுன்னு சொல்ல, அவன் முன்னத்துல இருந்தே உன்னை நல்லபடியா தான் பாத்திருக்கான், உண்மை என்னவா இருந்தாலும் சரி அவன் கண்டிப்பா இன்னசென்டா தான் இருப்பான், உன்னோட முடிவு எதுவா இருந்தாலும் நான் உனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவேன், பட் நீ ஒரு உண்மையான வழியில போகணும்னு சொல்றான். அந்த ஓயாங் பொண்ணு ஹீரோவோட அம்மா அப்பா இவளோட அம்மா அப்பாவை கொன்னதாலதான் ஹீரோ இவளை நல்லபடியா பாத்துக்கிறான் அப்படின்னு சொல்லியிருப்பாள்ல, அதனாலதான் இவ ஸ்டார்டிங்ல இருந்து ஹீரோவை அவாய்ட் பண்ணிருக்கா. அப்ப அப்படியே இவளுக்கு அவன் சின்ன வயசுல இருந்து ஒவ்வொரு டைமும் இவளை எவ்வளவு அக்கறையா பாத்துக்கிட்டான் அதையெல்லாம் அப்படியே நினைச்சு பாத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூன்னு ஹீரோக்கு ஒரு மெசேஜையும் போட்டு விடுறா. அப்படியே நாட்களோட ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த மெடிசன் தயாரிக்கிற டீமோட சேர்ந்துக்கிட்டு நல்லபடியா வேலை போய்கிட்டு இருக்கு. செகண்ட் ஃபேஸ் டெஸ்டிங் வர சூப்பரா சக்சஸ் ஆயிடுச்சு. சோ இந்த நல்ல விஷயத்த டாயன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். கரெக்டா ஹீரோ கால் பண்றான். ஜஸ்ட் அவ எப்படி இருக்கான்னு கேட்கறதுக்கு மட்டும் தான் போட்டுருவான் போல. சோ இவ என்னதான் இந்த சந்தோஷமான விஷயத்த சொன்னாலும் சந்தோஷம் சரி நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவனோட லேப் ரிசர்ச்ல பிஸியா இருக்கான். சோ 2 பேரும் அப்படி அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்க. இங்க நம்ம லூசியும் லிண்டியும் சேர்ந்துக்கிட்டு லைவ் ஸ்ட்ரீமிங் வேலையை நல்லபடியா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே இவங்களுக்கு கிராஜுவேஷனுக்கான டான்ஸ் பார்ட்டியும் ஏற்பாடு பண்ணிருக்காங்களாமா. நம்ம ஹீரோயின் வரலன்னு சொன்னா கூட லூசி விடவா போறோம். அவளுக்கு அழகா மேக்கப் பண்ணி சூப்பரா ட்ரெஸ் பண்ணி 2 பேரும் அங்க வராங்க. நம்ம ஹீரோயின் எப்பவும் அதிகமா மேக்கப்பே பண்ண மாட்டாளாச்சே. சோ அந்த ஓயாங் ஃப்ரெண்ட் எல்லாம் பாத்துக்கிட்டு இவன் என்ன பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டாளா, என்ன எப்படி மாறினங்கிற மாதிரி ஆச்சரியத்தோட பாத்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த பார்ட்டிக்கு வந்து நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவனோட கோட்டை கழட்டி அவளுக்கு போட்டு விட்டுட்டான். என்னது இதை எடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்க, இப்பதான் நீ ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கோட்ல இருக்க கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு நேரம் மொட்டை மாடிக்கு வந்துட்டான். எல்லாரும் கிராஜுவேஷன் பார்ட்டியில இருக்கும்போது நம்ம 2 பேரும் இங்க இருந்தா நல்லா இருக்காதுன்னு இவ சொல்ல, கிராஜுவேஷன் டான்ஸ் பார்ட்டியில எனக்கு நீ மட்டும்தான் தேவைன்னு அவன் சொல்றான். சும்மா சொல்லாத, உனக்கு கிரௌடான இடமே பிடிக்காதுல, பட் எனக்கு டான்ஸ் பண்ணணும்னு இவ கேட்கும்போது அவன் அவளுக்கு போட்டு விட்ட கோட்டை டக்குன்னு எடுத்துட்டு இவ மாட்டிக்கிட்டு டான்ஸ் பண்ண ரெடியா நிக்கிறான். கீழேயும் டான்ஸ் பார்ட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஹீரோயினும் சந்தோஷமா அவனோட சேர்ந்து 2 பேரும் அழகா டான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மற்றவங்க எல்லாரும் ஒன்னா டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா இவங்க 2 பேர் மட்டும் தனியா டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே டான்ஸ் பண்ணி முடிக்கும் போது நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டான். இவளுக்கும் தான் அவனை பிடிக்குமாச்சே. எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு கேட்க,
சரி நான் உனக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கீழே வரா. அப்ப கரெக்டா சிஓவை பார்க்க அவனோட சேர்ந்து உட்காந்துக்கிட்டான். என்னாச்சு, பேட் மூட்ல இருக்கியான்னு கேட்கும்போது இல்ல நானும் அவளும் தான் பிரேக்கப் பண்ணிட்டோமேன்னு சொல்றான். அண்ட் உன்னோட கன்சர்னுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லும்போது உன்னோட கஷ்ட நஷ்டம் எதுவாக இருந்தாலும் சரி என்கிட்ட ஷேர் பண்ணு. ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணா நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. ஸ்கூல்ல எப்பவும் மூயும் என்ன புள்ளி பண்ணும்போதெல்லாம் நீ தானே என்ன காப்பாத்துவேன். ஸோ அதுக்காக நான் இதை பண்றேன்னு சொல்லி அவனோட பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். அவன் வர்றதை பார்த்ததும் இந்த சிஓ வேணுனே நம்ம ஹீரோனோட ஹேர் ஸ்டைல அப்படியே தடவி கொடுத்துட்டு வளர வளர நீ ரொம்ப அழகா போயிட்டு இருக்கியே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல ஹீரோ கேட்டுக்கு தான் வரான். இவன் பத்தாதுக்கு மூயுன் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா நான் உன்னை தூக்கிட்டே போயிருப்பேன். இருந்தாலும் நீ லக்கி தான் நல்லா பேசிட்டு இருக்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு ஹீரோ வந்து கேக்குறான். சிஓ முகம் சரியில்லை, அதான் வந்துட்டு பேச வந்து நீ சொல்ல வரத ஹீரோ கேட்காம அதை பத்தி எனக்கு கவலை இல்லைங்கிறான். என்ன அர்த்தத்துல நீ பேசுறன்னு இவ கேட்கும்போது இனிமேல் உன்னோட லைஃப்ல நடக்கிறதெல்லாம் என்கிட்ட சொல்ல தேவையில்லை, அதை கேட்கறதுக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு கோவத்துல கிளம்பிட்டான். அப்ப கரெக்டா வெளியே அந்த ஓயாங் பொண்ணு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா இவனுக்காக. வா வெளியே போலான்னு கூப்பிடும்போது கண்டுக்கவே இல்லை. ஹீரோயின் அப்பா அம்மாக்கு என்ன ஆச்சுங்கிற விஷயம் உனக்கு தெரிய வேணாமான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ அவளோட கார்ல ஏறி கிளம்பிட்டான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் கடுப்பாயிட்டா. ஸோ அவ வந்து குடிச்சிட்டு இருக்கும்போது உன்னோட கவலைய மறக்க வைக்க நைட் கிளப்க்கு போலான்னு லூசி வேற பக்கம் கூட்டிட்டு வந்துட்டா. ஸோ நீ போனாலும் நான் ஜாலியா தாண்டா இருப்பேங்கிற மாதிரி போஸ்ட் போட்டு நம்ம ஹீரோவை கடுப்பேத்திட்டு இங்க 2 பசங்களோட தான் சேர்ந்து குடிச்சிட்டு இருக்காங்களா. சரி வாடி போது கிளம்பலான்னு கூப்பிடும்போது அவனுங்க நாங்க பே பண்றோம்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இப்ப அவங்க குடிச்சதுக்கும் சேர்த்து பே பண்ண சொல்றானுங்க. ஆல்ரெடி கடுப்புல இருக்க நம்ம ஹீரோயின் கிளாஸை தூக்கி போட்டு உடைச்சிட்டு லூசியை கூப்பிட்டு அந்த இடத்த விட்டே ஓடிட்டா. அப்படி இங்க நம்ம ஹீரோவை காட்ட ஹீரோயின் ஃபேமிலி இவங்க ஃபேமிலியோட போட்ட கான்ட்ராக்டை காட்டிட்டு நீயான் தான் உங்க ஃபேமிலியை தப்பா புரிஞ்சுக்கிட்டா, பட் இதை நான் உனக்கு கொடுக்கணும்னா நீ என்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கணும்னு கேட்கிறா. ஹீரோ டக்குன்னு எந்திரிக்க நீ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்கு இன்வெஸ்டரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், அதே எங்க கம்பெனிக்கு அதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. ஸோ நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், எனக்கு தெரியும் நீ ஒரு நல்ல டெசிஷனை தான் எடுப்பேன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி பேசிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவை தள்ளி விட்டு போறான். பட் அவ ஹக் பண்ணிட்டு நான் யாருன்னு தெரியும்ல, இது வரைக்கும் நான் ஆசைப்பட்ட எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு, நீ மட்டும்தான் இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்க, எனக்கு நீ வேணுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோன் அந்த 2 பசங்க துரத்திட்டு வர ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ ரூம்ல போய் லாக் பண்ணிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. இப்படியே இந்த பாட்டு முடியுது. சீக்கிரமா இதனோட நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.